டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2018 கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அப்படியே பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா? 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டுவட்டி வீதம் கொண்டு எத்தனை ஆண்டுகளில் 1852.20 காசு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 5% கூட்டு வட்டி. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது அப்படின்னா 5% கூட்டு வட்டின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n கூட்டு வட்டி அப்படிங்கிறப்போ அந்த ஃபார்முலா நம்ம தெரிஞ்சு போச்சு. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கூட்டு வட்டி அப்படிங்கிறப்போ என்னவாகும் அப்படின்னா வட்டியோட வட்டிக்கு வட்டி அந்த வட்டி என்னவாகிட்டே இருக்கும் அப்படின்னா குட்டி போட்டு அதோட சேர்ந்துக்கிட்டே போகும். ஓகேங்களா? தனி வட்டி அப்படிங்கிறப்போ எவ்வளோ காசு அதுக்கான வட்டி எவ்வளவு அப்படின்னு சேர்த்து கொடுக்குங்களா. ஸோ பியோட வேல்யூ 1600, ஆரோட வேல்யூ 5%, கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க. எத்தனை ஆண்டு என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே டோட்டல் அமௌண்ட் ஏயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1852 காசு. 20 ஜீரோக்கு மதிப்பில்லைங்கிறதுனால நான் சுமார் 2ன்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 20 காசுன்னு கூட போட்டுக்குவோம். ஓகேங்களா? ஸோ கவனிங்க, இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்கிற ஃபார்ம்லாம் நான் இங்கே யூஸ் பண்ண கிடையாது. ஓகேங்களா? நாம் எப்பயும் போகிற சிம்பிள் மெத்தடே போடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் இயர் பாருங்கள். ஃபஸ்ட் இயர் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1600 ஓகேங்களா? இந்த 1600 மட்டும் அந்த 1600 80 வட்டி 5%. எப்படின்னா 10% அப்படிங்கிறப்போ இதை 10ஆல் வகுத்தீங்கன்னா 160. ஓகேங்களா? அதில் பாதி தான் 5%. ஸோ 80 வட்டி ஆகும். சரிங்களா? ஸோ இது வருஷம் என்னவாகும் அப்படின்னா வருஷம் தான், ஆண்டுக்கு தான், ஒவ்வொரு வருஷத்துக்கு தான் கூட்டு வட்டி போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ வருஷம் இது என்னவாகும் அப்படின்னா 1680 ஆயிருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ 2வது வருஷத்துக்கு. ஓகேங்களா? இந்த 2வது வருஷம் என்னவாகும் அப்படின்னா இந்த 1600 இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு வட்டி 80. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த 80 வட்டி போடுவாங்க. இந்த 80 வட்டி போட்டாங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 80 வட்டி 10%க்கு 8 ஓகேங்களா? 10% அப்படிங்கிறப்போ இதை 10ஆல் வகுக்கும்போது 8 ஓகேங்களா? நமக்கு 5% தான். அப்போது 8ல் பாதி 4 அப்போ 84 வட்டி. ஓகேங்களா? இப்போ 2வது வருஷம் இந்த அமௌண்ட் என்னவாயிரும் அப்படின்னா இதில் 84 கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா 1. ஓகேங்களா? ஸோ 7 + 8 15. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 1. அப்போ 1852 1764. ஓகேங்களா? அப்போ 3வது வருஷம் போகலாம். இப்போ இன்னும் அந்த அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கல, கம்மியாக தான் இருக்குது. அப்போ 3வது வருஷத்துக்கு போகலாம். ஸோ 3வது வருஷம் போனீங்க அப்படின்னா இப்போ என்னவாகும், அந்த அசல் வட்டி, அந்த வட்டிக்கு வட்டி, அந்த வட்டிக்கு வட்டின்னு எல்லாத்துக்கும் வட்டி போடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 1600 வட்டி போடலாம். ஃபஸ்ட்டு 1600 வட்டி எவ்வளவு, 80. அடுத்து என்ன இருக்குது, 80 இருக்குது. இந்த 80 வட்டி எவ்வளவு, 4 நம்ம கண்டுபிடிச்சது தான் அதான் தெரியும். அடுத்து இந்த 80 வட்டி எவ்வளவு, 4. ஓகேங்களா? அடுத்து இந்த 4 நீங்கள் 5% கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதுக்கு 10% கண்டுபிடிக்கலாம். 10%னா என்ன பண்ணுவீங்க, இதை 10ஆல் வகுக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.4. 10ஆல் ஒரு நம்பர் வகுக்கும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். ஓகேங்களா? இதை என்ன பண்ணணும், 2ஆல் வகுக்கணும். பாதி தானே இதில் 5%. அப்போ 0.2. அப்போ என்ன கிடைக்குது, 0.20 காசு. அதாவது இதில் 10% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 40 காசு. ஓகேங்களா? நமக்கு 5%, அதில் பாதி 20 காசு. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணி பார்க்கலாமா? ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 8 + 8, இங்கே ஒரு 4 4 + 4 + 4 12. இங்கே ஒரு 20 காசு இருக்கட்டும், 12. ஓகே பாருங்கள், 1852 20 காசு அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருச்சு பாருங்கள். ஓகேங்களா? அப்போ எத்தனை வருஷத்தில் இந்த அமௌண்ட் கிடச்சிருக்கும், 3 வருஷத்தில். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 3 வருஷம். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள், நான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த நிமிஷம் பாருங்கள், சுருக்குக -1/3 மைனஸ் சம் வேல்யூ கொடுத்துருக்கான். இதை நம்ம சால்வ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆன்சரில் ஒரு ஆன்சர்னு கொண்டு வர போகிறோம். போடலாங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்க, -1/3 மைனஸ் செட் ப்ராக்கெட்டில் 1/2/3 இன்ட்டு 5/7 ப்ளஸ் 8 மைனஸ் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 - 1/2 - 1/4
தி ஹோல் பார் அப்புறம் செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 1/2க்கும் 1/4க்கும் பார் போடுறோம். அந்த பார்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ராக்கெட்னு அர்த்தம். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட், அதுதான் என்னது அப்படின்னா ஆஃப் ப்ராக்கெட்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்படியே சால்வ் பண்ணி பார்க்கலாமா? என்ன வேல்யூ இருக்குது? -1/3 மைனஸ். ஓகேங்களா? இது ரெடி ப்ராக்கெட் இருக்க தான் ஃபஸ்ட்டு செய்யணும், நமக்கு தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு அப்புறமா தான் இதுக்கு வகுத்தல் செய்யணும். ஓகேங்களா? நமக்கு ஃபார்மேட் தெரியும் இல்லையா, போர்ட் மாஸ்ன்னு. ஸோ ஆஃப் ப்ராக்கெட்டு அப்புறமாக்க ஆஃபு, அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் தெரியும். இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம செய்யணும். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறத செஞ்சீங்க அப்படின்னா 10 இங்கே பாருங்கள், மேலே பாருங்கன்னா என்ன கிடைக்கும்? 10/21. இங்கே வகுத்தல் இருக்குது பாருங்கள். அப்போ 1 வகுத்தல் 10/21. அப்போ இதில் என்னவாகும்? அப்படி தலைகீழாக மாறும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? அதை 21/10 எழுதலாம் இல்லையா? 1 வகுத்தல் 10 ஓகேங்களா? எப்படி இருக்குது? 1 வகுத்தல் 10/21. ஸோ அப்போது 1 கீழே இருக்க அப்படியே ஆகும், அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறி 21/10 எழுதியிருக்கு இந்த வேல்யூ. ஓகேங்களா? அடுத்த வேல்யூ என்ன இருக்குது? +8. ஓகேங்களா? அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். அடுத்து என்ன வேல்யூ இருக்குது? 5. இதுதான் சொன்னேன். இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த 5 மைனஸை போட்டுக்கோங்க. ஒரு அரையில் ஒரு கால் போயிடுச்சு அப்படின்னா கால். ஓகேங்களா? அப்போ செட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்கள், -1/3 மைனஸ் எல்லாம் விட்டுறாமல் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வேல்யூ இன்னும் இருக்குது பாருங்கள், 21/10 இருக்கட்டும். அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். +8 மைனஸ், இதை கிராஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணுங்கள். 4 5 20, 20ல் 1 போச்சு அப்படின்னா 19/4. இந்த ப்ராக்கெட் வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ எல்லாமே காமன் ஃபேக்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஹோல் ப்ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். பண்ணிடலாங்களா? ஸோ அப்போ என்ன வேல்யூ கிடைக்குது பாருங்கள், -1/3 மைனஸ், இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கிட்டுங்களா? 40க்கும் 10க்கும் 10க்கும் 4க்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எடுத்தால் 2ஆல் போட்டிங்க அப்படின்னா 5 2. இதுக்கு காமன் ஃபேக்டர் கிடையாது. சரி கிடைக்கும் 4 5 20 அப்படிங்கிறது தான் இதோட எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ அப்போ 20 வர மாதிரி டினாமினேட்டரை மாற்ற போகிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், காமன் ஃபேக்டர் என்ன எடுக்க போகிறேன்? 20 எடுக்க போகிறேன். இங்கே என்ன இருக்குது? 10 தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே 10 தான் இருக்குது அப்படிங்கிறப்போ இது எதால் பெருக்குவீங்க? 2ஆல் பெருக்குவீங்க. இப்போ இதை 2ஆல் பெருக்கும்போது இதோட பெருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 42. ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே கீழே டினாமினேட்டரில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம், 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ மேலேயும் கீழே என்ன பண்ணணும்? 20ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ 8 20ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா 160 மைனஸ் இருக்குது. அடுத்து இங்கே 4 இருக்குது. எதால் பெருக்குனா 20 ஆகும்? 5ஆல். அப்போ மேலேயும் கீழே 5ஆல் பெருங்க. பெருக்கலாம். பெருக்கினா கிடைக்கும் 9 5 45 95. பாருங்கள், அடுத்த ஸ்டெப் பாருங்கள். -1/3 மைனஸ் செப்ட்ராக்கெட்டில் இருக்க வேல்யூவை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்துடலாமா? இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணணும். 95. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 202. இல்லை, 202ல் 95 202ல் 95 போச்சுன்னா கிடைக்கும் 107. ஸோ அப்போ 1/3 மைனஸ் 107/20. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இங்கேயும் டினாமினேட்டர் சேமாக இல்லை, அப்போ கழிக்க முடியாது. அப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேயும் எல்சிஎம் எடுக்க போகிறேன். இதை இங்கே பெருக்க போகிறேன், இதை இங்கே பெருக்க போகிறேன். இதை இங்கே 20ஆல் பெருக்கணும் அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா -20. இதை 3ஆல் அங்கே பெருக்குனீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 7 3 21, இங்கிட்ட ஒரு 3, அப்போ 3 2 1/60. ஓகேங்களா? இது ரெண்டையும் கூட்டிக்குவோங்க, என்ன கிடைக்கும்? -341/60. ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்பயும் போல் நமக்கு கலப்பு பின்னத்தில் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ கலப்பு பின்னத்தில் மாற்ற போகிறோம். ஓகேங்களா? 5 × 60 300. ஓகேங்களா? 60 × 5 போட்டிங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படின்னா 300 ரூபாய் கிடைக்கும். 300 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 60 × 5 தான் எவ்வளவு அப்படின்னா 300. அப்போ 341ல் 300 வயசுனா பாக்கி எவ்வளோ கிடைக்கும்? 41. அப்போ இதை கலப்பு பின்னமாக எப்படி பார்த்துவீங்க? 5 கீழே 60 மேலே எவ்வளவு அப்படின்னா 41 மைனஸ். ஓகேங்களா? இதை நான் ஒன்றும் பண்ணலை, என்ன பண்ணியிருக்கேன்? 341 60ஆல் வகுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை வகுக்கும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 5ஆல் பெருக்கும்போது 300
பேலன்ஸ் செலவு அப்படின்னா 41. அப்போ கலப்பு பின்னமாக எப்படி மாற்றுவீங்க? இந்த இந்த இது வந்து எங்கே ஆகும்? ஈவு வந்து இங்கே வந்துடும், மீதி வந்து மேலே வரும், வகுத்தல் எதால் வகுத்தமோ அந்த வகுத்தி வந்து கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம கலப்பு பின்னமாக மாற்றுவோம். அந்த பின்னத்தில் நான் மாற்றிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா -5 41/60. -5 41/60 பிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? 24 சென்டிமீட்டர் உயரமும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டர் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பு காண்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹச்சோட வேல்யூ 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? வேறு என்ன கொடுத்துருக்காங்க? ஆரம் ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 7 சென்டிமீட்டர். அடிப்பக்க ஆரம் அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன தயாரிக்க அப்படின்னா கூம்பு. ஓகேங்களா? என்ன தயாரிக்க போகிறோம்? கூம்பு. ஸோ கூம்பு அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆரமும் சாய் உயரம் தான் வருமே தவிர ஹச்சு வராது. அப்போ நம்ம சாய் உயரம் எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். எல்லோட வேல்யூ கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா H² + R². ஓகேங்களா? ஸோ 24 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 576 ப்ளஸ் 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49. இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 வெளியில் எடுத்திங்கன்னா 25. ஸோ எல்லோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? நமக்கு தேவையான பரப்பு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் வலைபரப்பு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சருக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கிடைக்கும். இது மாதிரி ஒரு பொருள் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னாலே நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொத்த பரப்பு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ கூம்போட மொத்த புறப்பரப்பு தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கூம்பின் மொத்த புறப்பரப்பு. ஓகேங்களா? ஸோ மொத்த புறப்பரப்பு அதுக்கு என்ன ஃபார்முலா? πr × L + R அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. நீங்கள் வலைபரப்புக்கு என்ன வரும்? πrல்னு வரும். மொத்த புறப்பரப்பு அப்படின்னா L + Rன்னு வரும். ஓகேங்களா? சரி, நீங்கள் வலைபரப்பு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வரும். இந்த மாதிரி ஒரு பொருள் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறாலே நீங்கள் மொத்த புறப்பரப்பை கண்டுபிடிங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 7 இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? L + R. எல்லையும் ஆரையும் ஆட் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ எல்லோட வேல்யூ 7, எல்லோட வேல்யூ 25 ப்ளஸ் ஆரோட வேல்யூ 7 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் 32. ஸ்ட்ரைட்டாக போட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த 7ஆல் இதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா 22 × 32ன்னு கிடைக்கும். ஸோ பெருக்கி எழுதுன ஆன்சர். ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னா 704 சென்டிமீட்டரில் தான் கொஷின் கொடுத்துருந்தாங்க. ஸோ சென்டிமீட்டர் பரப்புங்கிறதுனால ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ. ஓகேங்களா? (31 + 33 + எக்ஸட்ரா 53) என்ற தொடரின் கூடுதல் காண்க. நமக்கு எஸ்எனுக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கும் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சதான் ஆகும். நான் ஃபஸ்ட்டு இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எத்தனை உறுப்புகள் என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? L - a/t + 1 அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. ஸோ இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஃபஸ்ட்டு உறுப்பு வந்து முதல் உறுப்பு ஏயோட வேல்யூ 31, லாஸ்ட்டு வேல்யூ எல்லோட வேல்யூ 53. ஓகேங்களா? இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2. இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன எத்தனை உறுப்பு இருக்குன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ 53 - 31 டீயோட வேல்யூ 2 + 1. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 22/2 + 1. ஸோ இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 11. ஸோ 11 + 1 என்ன கிடைக்கும் அப்படின்னா 12. இப்போ இதில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருந்திருக்கு அப்படின்னா 12 உறுப்பு இருந்திருக்கு. ஓகேங்களா? நீங்கள் ஒற்றை கூட்டுத்தொடரின் கூடுதல் தானே. அப்போ எஸ்எனுக்கு ஃபார்முலா இருக்குது. எஸ்எனுக்கு என்ன ஃபார்முலா? n/2 a + L அப்படிங்கிறது ஃபார்முலா. இதில் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். ஸோ என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சோமா? ஸோ 12/2 a + L. ஏயோட வேல்யூ 31 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 53. இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 6 என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 × 84ன்னு கிடைக்கும். இதை அப்படியே மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 6 × 24 48 50. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு அப்படின்னா 504 அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். a³ - 1 a² - 1 இன் மீப்போவா காண்க. இதுக்கு மீப்போவா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். a³ இதை 1 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1³ எழுதிக்கலாம். ஸோ அப்போ a³ - p³ ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ a³ - 1 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா a³ - b³. ஏயோட வேல்யூ ஏனும் பியோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏயோட வேல்யூ ஏ, பியோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து எப்படி ஆயிரும் அப்படின்னா அதாவது a³ - b³ ஆயிரும். a³ - b³ என்ன ஃபார்முலா? a - b × a²
ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன வேல்யூ இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போது இதை ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிடுறேன். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இங்கேயும் ஏயோட வேல்யூ ஏ தான், பியோட வேல்யூ 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது என்னவாயிரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஆயிரும். ஓகேங்களா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு அர்த்தம் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி, இல்லைனா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதுக்கு நமக்கு மீப்போவா HCF தான் அப்படி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு என்னது அப்படின்னா ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ HCF என்னது அப்படின்னா ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் இங்கே பியோட வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ ஏ மைனஸ் 1. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ மைனஸ் 1. ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். ஒரு கிலோகிராம் இருக்குது, 50 கிராம் எவ்வளோ சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிலோக்கு எவ்வளோ கிராம்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் 5 கிராம்ங்கிறது இதில் எவ்வளோ சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஒரு கிலோ அப்படிங்கிறது 1000 கிராம். 1000 கிராம் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா ஒரு கிலோ. அப்போ இதில் 5 கிராம் வந்து எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ தேவையான சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5/1000. 1000 கிராமில் 5 கிராம் எவ்வளோ சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்டு சதவீதம் கண்டுபிடிக்க போகிறோம்ல as usual என்ன பண்ணி அந்த 100% போட்டுருவோம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இதை 10ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா 10ஆல் ஒரு வேல்யூ வகுக்கும்போது நடக்கும், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா 0.5%. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா சி. ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். 9 ஸ்கொயர் இன்ட்டு 18 பவர் 4 டிவைட 3 பவர் 16 இன் மதிப்பு காண்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 9 ஸ்கொயர் இன்ட்டு 18 பவர் 4 டிவைட 3 பவர் 16 கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா 9 ஸ்கொயர் இன்ட்டு இந்த வேல்யூவை 2ஆக பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்க போகிறேன் அப்படின்னா 9 2ன்னு பிரிக்க போகிறேன். 9 2 18. அப்போது 9 2 18. இதுக்கு மேலே பவரில் 4 போட்டுக்கோலாம், இதுக்கு மேலே பவரில் 4 போடும். ஏன்னா இதுக்கு பவரில் என்ன இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. இதை எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 9 2 இதை எப்படி பிரிக்கிறேன் 18 9 2 18ன்னு பிரித்தேன். பவரில் 4 இருக்கிறதுனால மேலே 4 இங்கேயும் 4 போட்டிருக்கேன். டிவைட இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 9 இந்த கேன்சல் பண்ணணும். இங்கே 9 9 தான் இருக்குது, இங்கே 3 இருக்குது. அதை இதை கேன்சல் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3ங்கிறத 3 ஸ்கொயர் 16 பிரித்து 8 2 16ன்னு பிரிச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது கேன்சல் ஆகும் பாருங்கள். என்னெல்லாம் கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணி பார்த்துடலாமா? இப்போ இது ரெண்டையும் இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இது 9 ஸ்கொயர், அதாவது 3 ஸ்கொயர் என்னவாயிரும் அப்படின்னா 9000. ஸோ 9 ஸ்கொயர் இன்ட்டு 9 பவர் 4 2 பவர் 4 டிவைட இந்த வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 9 பவர் 8000. இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 4 மொத்தம் 6. இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 9 பவர் 2 இருக்கும் பேலன்ஸ். ஓகேங்களா? இங்கே 4 என்ன பண்ணணும் அப்படின்னா 4 டைம் எழுதணும். ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2 4, இங்கே 2 இன்ட்டு 2 4 நன்னாங்கு 16 பை இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் பண்ணால் 81. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 0.027 கனமூலம் காண்க. கனமூலம் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு நம்பரை 3 வாட்டி பெருக்கிறோம், அந்த வேல்யூ கிடைக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 3 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 27. இங்கே எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க? 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அப்போது இந்த நம்பர் 0.3 இன்ட்டு 0.3 இன்ட்டு 0.3 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ஒரு 3 3 9 9 3 27. இங்கே ஒரு டெசிமல், இங்கே ஒரு டெசிமல், இங்கே ஒரு டெசிமல்ங்கிறப்போ 26 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படிங்கிறப்ப 0.027 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா டி. a plus b divided c, p plus c divided a, c plus a divided b equal to k. எல்லாமே ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கேயோட மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை ஈக்குவேஷன் நம்ம ஃபார்மேட் பண்ணலாம்? 3 ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணலாம் இல்லையா? எப்படி a plus b by c equal to k. a plus b divided c equal to k அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி p plus c divided a equal to k அப்படின்னு ரைட் பண்ணலாம். அதே மாதிரி c plus a divided b equal to k அப்படின்னு ரைட் பண்ணலாம் இல்லையா? இப்போ இதுலேருந்து 3 ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறேன், 3 ஆட் பண்ண போகிறேன், ஆன்சர் வரப்போகுது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள் என்ன கிடைக்கும்? a plus p இருக்கு இல்லையா? சரி மல்டிபிள் போயிடும் ck. ஓகேங்களா? அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள். p plus c இந்த சைடு டிவைட் இருக்கிறது ரெண்டு மூணு மல்டிபிள் கொண்டு போயிருங்க. என்ன கிடைக்கும்? ak. ஓகேவா? அடுத்து இது அதே மாதிரி கொண்டு போகும் pk. ஓகே ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? எத்தனை ஏ இருக்குது? 2 ஏ இருக்குது, 2 பி இருக்குது, 2 சி இருக்குது. அப்போது 2a plus
2p + 2c = இதில் என்ன இருக்குது KA + KP + KC இதெல்லாமா CK + AK + PK காமன் எடுக்க போகிறேன் அவ்வளோதான். இதுலேருந்து 2 காமன் எடுத்துறேன். ஸோ A + B + C அந்த சைடு K காமன் எடுத்துறேன். A + B + C ஓகேங்களா. இந்த A + Bக்கும் இந்த A + B + Cக்கும் கேன்சல் ஆயிடும். ஸோ Kயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 2. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 2 ஓகேங்களா. அடுத்த பாருங்க, ஒரு வகுப்பில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 4:5. மாணவர்களின் எண்ணிக்கை 20 எனில் மாணவியாரின் எண்ணிக்கை காணுக. ஓகேங்களா. மாணவர் மாணவியர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. மாணவர் எண்ணிக்கை 20. அப்போது இது மொத்த பங்கு பாருங்கள் 9 பங்கு. அதில் 4 பங்கு மாணவர்கள், 5 பங்கு மாணவிகள். ஓகேங்களா. இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை மட்டும் எல்லாம் கொடுத்துருக்காங்க 20ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 பங்கு 20. ஓகேங்களா. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை பங்கு? 4 பங்கு. 4 பங்குக்கு 20ன்னு கொடுத்தாங்கன்னா ஒரு பங்குக்கு எவ்வளவு? இதை 4ஆல் அடிப்பீங்க இல்லையா. ஸோ 20 4ஆல் அடிச்சேன்னு கிடைக்கும் 5×20. ஓகேவா. நமக்கு என்ன கேட்டிருந்தாக? மாணவிகளின் எண்ணிக்கை தான் கேட்டிருந்தாக. ஸோ மாணவிகளின் எண்ணிக்கை வேணும் அப்படின்னா கவனிங்க, எத்தனை பங்கு மாணவிகள் எண்ணிக்கை? 5 பங்குன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ 5 × ஒரு பங்குக்கு 5 அப்படின்னா 5×5 25. இதோட ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 25. ஓகேங்களா. அடுத்த சம் பாருங்கள். வெளிவட்ட விளக்கப்படத்திலிருந்து மாணவர்கள் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களது விளக்காடு காண்க. என்ன கேட்குறா? முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறுவர்களோட விளக்காடு மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெறுவர்கள் அப்படின்னா 90%, அதாவது 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதோட பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி, போட்டுடலாமா? 2 ஸ்டெப் தான். முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவரோட சதவீதம். எத்தனை பர்சன்டேஜ், அதாவது எத்தனை டிகிரி? 90 டிகிரி. ஒரு வட்டம்னா 360 டிகிரி இருக்கும். இது நமக்கு தெரிஞ்சது தான். இல்லைன்னா இல்லை எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். மொத்தமாக இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 360 கிடைக்கும். ஓகேவா. சதவீதம் கண்டுபிடிக்கிறதா என்ன போடுவீங்க? இன்ட்டு ஒரு 100% போடுவீங்க. கரெக்டுங்களா. இப்போ பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 அடித்து கொடுத்துருங்க. இந்த 9ஆல் இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 4, இந்த 4ஆல் இந்த 100 அடித்து கொடுத்தீங்கன்னா 25. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா 25%. ஆண்டு கூட்டு வட்டியில் என்ன சதவீதத்தில் ரூபாய் 640 ஆனது 2 ஆண்டுகளில் 774.40 ஆகும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எத்தனை ஆண்டு கொடுத்துட்டாங்க? 2 ஆண்டு சொல்லிட்டாங்க. கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் டோட்டல் ஆச்சும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம கூட்டு வட்டி அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா P × 1 + R/100 தி ஹோல் பவர் n தான் ஞாபகம் வரும் இல்லையா. = A அமௌண்ட்டு. இதான் உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு சதவீதம் கேட்டாங்க அப்படின்னாலே நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். எப்படி அப்படின்னா இந்த ஓகேங்களா, இந்த 100 இங்கே கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 100 + R வரும். அந்த 100 + R என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. இப்படி போட்டால் நான் ஆன்சர் வரும்னு கிடைக்கல சொல்லலை. இந்த சைடு என்ன இருக்குது அங்கிட்டு போனால் ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸ்கொயர் ரூட் வெளியில் எடுத்து நீங்கள் போடுற மாதிரி வரும். இது ஈஸியாக போடலாம். இப்படி ஒரு ஃபார்மேட் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இந்த ஃபார்முலாவை நீங்கள் எப்படி ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா P × x/100 தி ஹோல் பவர் n = A, அதாவது டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கூட்டு வட்டி அதோட டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு எழுதுகிற மாதிரி இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. லாஸ்ட்டாக உங்களுக்கு கண்டுபிடிப்பீங்க. எக்ஸோட வேல்யூலேருந்து ஆரோட வேல்யூ வேணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா x-100 கிடச்ச வேல்யூ எக்ஸ்லேருந்து 100 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் ஆரோட வேல்யூ எவ்வளோ சதவீதம் அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த கூட்டு வட்டியில் சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. இப்போ 2 ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஸ்கொயர் ரூட் எடுத்துருவீங்க ஆன்சர் கூட. இந்த 3 ஆண்டு 4 ஆண்டு அப்படிங்கிறப்ப தடுமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். இந்த ஃபார்முலா போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ பியோட வேல்யூ பாருங்கள். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 640. இங்கே எழுதிக்கலாமா? பிரின்சிபல் அமௌண்ட்டு 640. அடுத்து எத்தனை ஆண்டு? என்னோட வேல்யூ 2 ஆண்டு. டோட்டல் அமௌண்ட்டு 774.40 காசு. அந்த 0க்கு மதிப்பு இல்லை, 4 எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ x/100
இன்ட்டு x/100. ஏன்னா என்னோடய வேல்யூ இங்கே 2, ஸோ 2 டைம்ஸ் இது எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 744.4 ஒரு ஜீரோக்கு. ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மட்டும் இந்த சைடு இது கூட எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறேன். பேலன்ஸ் இருக்கிறத அங்கிட்டு கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 774.4 இன்ட்டு இந்த சைடு வகுத்தல் இருக்கிறது பெருக்கல்ல வரும் இல்லையா. ஸோ 10 × 100 டிவைட இந்த சைடு பெருக்கல்ல இருக்குது 64 இங்கிட்டு இருந்தால் வகுத்தல்ல வரும். இந்த வேல்யூ 10ஆல் பெருக்கிக்கிட்டீங்க அப்படின்னா 7744 × 100 டிவைட 64 கிடைக்கும். இந்த வேல்யூ 64 கேன்சல் பண்ணி கொடுங்க, வகுத்து எழுதிடுறேன். 10ஆல் பெருக்கும்போது 7744 ஏதாவது 64 வகுக்க போகிறீங்களா. ஸோ 64 வகுத்தீங்க அப்படின்னா 64. ஸோ பேலன்ஸ் கிடைக்கும், என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 3 4 போட்டிங்க அப்படின்னா 128 கழிச்சிங்கன்னா 6 இந்த 4 இறக்கிங்கன்னா 64. ஸோ 1 டைம் இருக்கும். அடிச்சா என்ன கிடைக்குது 121 இல்லையா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 121 × 100 எதோட வேல்யூ x² வேல்யூ. அப்போ எக்ஸோட வேல்யூ வேணும் என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ பாருங்கள் 11 × 11 121. அப்போ எக்ஸோட வேல்யூ 11 × 100ங்கிறப்போ 10 × 10 ஸோ 10. ஓகேங்களா, இப்போ எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சிங்களே. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 110. ஸோ ஆரோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 110 எக்ஸோட வேல்யூலேருந்து என்ன பண்ணுங்கள், ஆரோட வேல்யூ வேணும்னா இந்த எக்ஸ்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா +100 இருக்கிறது -100 போயிடும். இப்போ 110லேருந்து 100 கழிச்சுக்கோங்க. ஸோ ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 10. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா 10%. ஓகேங்களா. ஸோ அடுத்த கவனிங்க, அடுத்த பாருங்கள். ஒரு சர்க்கஸ் கூடாரமானது 3 மீட்டர் உயரமுள்ள உருளையின் மீது கூம்பு அமைந்தார் போல் வடிவத்தில் உள்ளது. ஒரு கூம்பு ஒரு உருளையில் மேலே ஒரு கூம்பு அமைஞ்ச மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எவ்வளோ மீட்டர் உயரமுள்ள உருளை, ஹச்சோட வேல்யூ 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. உருளையில் என்ன பரப்பு ஃபார்மில் என்ன வரும், 2πr/h வரும் இல்லையா. 2πr/h அப்படிங்கிறப்போ ஹச்சும் ஆறும் தான் வேணும். அடுத்து பாருங்கள், அதன் அடிப்பக்க ஆரம் இங்கேயும் எடுத்துக்கலாம் இங்கேயும் எடுத்துக்கலாம். ஆரம் அப்படிங்கிறப்போ ஆரம் எவ்வளவு அப்படின்னா 52.5. ஸோ ஆரோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 52.5. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, சாய் உயரம், கூம்புக்கு சாய் உயரம் எவ்வளவு அப்படின்னா எல்லுன்னு சொல்லுவீங்க, அதோட வேல்யூ 53. அப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹச்சோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளவு அப்படின்னா 3 மீட்டர். இது உருளையோக்கு. அடுத்து ஆரம், ரெண்டுக்குமே ஆரம் வரும், ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான ஆரம் தான். ஸோ அப்போ கிடைக்கும் 52.5. சாய் உயரம் எல்லோட வேல்யூ 53. ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன பண்ணணும், இந்த டோட்டல் பரப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் தேவையான பரப்பு அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ தேவையான பரப்பு ஈக்குவல் டு உருளையின் பரப்பு ப்ளஸ் கூம்பின் பரப்பு. ஸோ கூம்பின் வலைபரப்புக்கு தான் நமக்கு ஃபார்முலா தெரியும். கூம்பின் வலைபரப்பு ப்ளஸ் உருளையின் வலைபரப்பு. கூம்பின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா, πr/l அப்படிங்கிறது ஃபார்முலா. இதுக்கு 2πr/h அப்படிங்கிறது ஃபார்முலா. இதுலேருந்து என்ன காமனாக இருக்குது அப்படின்னா πr காமனாக இருக்குது, எடுத்துட்டீங்க அப்படின்னா l + 2h. ஓகேங்களா. நமக்கு ஆன்சரில் எல்லாத்துலேயுமே பைங்கிற ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பையோட வேல்யூ அப்படியே பண்ணலை, பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு ஆரோட வேல்யூ பாருங்கள், ஆரோட வேல்யூ எவ்வளவு 52.5. அது ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா l + 2h. எல்லோட வேல்யூ 53 + 2h 2 × h 6. ஹச்சோட வேல்யூ 3 3 2 6. ஓகேங்களா. ஸோ பை அப்படியே இருக்கட்டும். 52.5 × 59. ஓகேங்களா. ஸோ பெருக்குனிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 52.5 இன்ட்டு உங்களுக்கு அதை சரி 52.5 இன்ட்டு 59. 9 45 பாக்கி 4 18 22. ஸோ பாக்கி 2 9 45 47. 5ஆல் போட்டிங்க அப்படின்னா 5 25 பாக்கி 2 12 பாக்கி 1 5 25 26. ஓகேங்களா. 5 7 9 10 3. எத்தனை ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்கணும் பாருங்கள். இங்கே 52.5. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சிங்க அப்படின்னா 3097.5 பை பரப்பு. ஸோ மீட்டரில் தான் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா பி.
சதுரத்தின் பரப்பளவு 1/2 ஏக்கர் எனில் சதுரத்தின் மூலைவிட்டம் டேஷ் ஆகும். ஓகேங்களா, சதுரத்தோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே மீட்டர்லேயோ இதுலேயும் கொடுக்காம ஏக்கரில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? சதுரத்தின் பரப்பளவு. என்ன கொடுத்துருக்காங்க? 1/2 ஏக்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏக்கரை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆன்சர் மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் மீட்டரில் எழுதணும். மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா அர்த்தம் ஸ்கொயர் மீட்டர்னு அர்த்தம். ஓகேவா, சதுர அலகுகள் தானே, இப்போ ஸ்கொயர் மீட்டரில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால 1 ஏக்கர். ஓகேங்களா, 1 ஏக்கர் அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா 10,000 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது மீட்டர் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ஏக்கருக்கு பதிலாக எழுத போகிறேன் அப்படின்னா 1/2 ஏக்கருக்கு பதிலாக 10,000 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுத போகிறேன். ஓகேங்களா, சதுரத்தின் பரப்பளவுக்கு 2 ஃபார்முலா தான். ஒன்று ஏ ஸ்கொயர், இன்னொன்று 1/2 டி ஸ்கொயர். அது தெரிஞ்ச ஃபார்முலா தான். சதுரத்தின் பரப்பளவு கிடைக்கிறதுக்கு பக்க அளவு கொடுத்துருந்தாங்கன்னா ஏ ஸ்கொயர், மூளை விட்டம் கொடுத்துருந்தாங்கன்னா டி ஸ்கொயர், 1/2 டி ஸ்கொயர். அப்போ இதோட பரப்பளவுக்கு இந்த சதுரத்தின் பரப்பளவுக்கு 1/2 டி ஸ்கொயர். ஏன்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மூளை வீட்டம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மூளை வீட்டத்துக்காக டி ஸ்கொயர் எழுதியிருக்கேன். ஆன்சர் வந்து மீட்டரில் இருக்கிறதுனால பரப்பளவு எழுதும்போது என்ன பண்ணுவோம்? மீட்டர் ஸ்கொயர் இல்லைனா சதுர அலகுகள் எழுதுவோம். அதனால் மீட்டர் ஸ்கொயர் போட்டிருக்கேன். இந்த மீட்டர் ஸ்கொயருக்கு இந்த மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது. இந்த 1/2க்கு இந்த 1/2 கேன்சல் ஆயிடுது. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 10,000. அப்போது டி ஈக்குவல் டு 100 × 100 எழுதலாம் இல்லையா 10,000. அப்போ டீயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 100. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா பி. ஓகேங்களா, therefore ஆன்சர் என்னது அப்படின்னா 2 கோளங்களின் புறப்பரப்புகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9:25 என்ற விகிதத்தில் உள்ளது. அவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது பரப்போட விகிதம் கொடுத்துட்டு கனலோட விகிதம் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கோளத்தோட பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, கன அளவுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சால் அதை அப்படியே ஒரு கட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/r² அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா, அதே கன அளவுக்கு கோளத்தோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/3 πr³ அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா, பையும் அந்த 4ம் கான்ஸ்டன்ட்ங்கிறதுனால மாறக்கூடியது என்னது அப்படின்னா r தான். ஓகேங்களா, அப்போ இது ஃபஸ்ட்டு கோளத்துக்கு r1 வச்சுக்கோங்க. ரெண்டாவது கோளத்துக்கு என்னது அப்படின்னா πr2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் கன அளவில் வித்தியாசம் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு ரெண்டுக்குமே என்ன பிடிக்கும் அப்படின்னா 4/r2³ இதோட வேல்யூ இப்போ கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்க? 4/r1² ஈஸ்ட்டு 4/r2² வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9:25 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு தெரியும் விகிதம்னு என்ன அர்த்தம்? டிவைடர்னு அர்த்தம், வகுத்தல்னு அர்த்தம். நம்ம இது மாதிரி என்ன விகிதத்தை கொடுத்தாங்கன்னா தேவைன்னா வகுத்து எழுதிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா விகிதத்துலையும் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த விகிதத்தில் இருக்கிறத என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அப்படியே வகுத்தல் எழுதுறேன். இப்படி எழுதலாம் இல்லையா, ஈக்குவல் டு 9/25. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 4/க்கு இந்த 4/, கான்ஸ்டன்ட் கேன்சல் ஆயிரும். அப்போ r2² வேல்யூ 9/25. அப்போது r1/r2 வேல்யூ என்னவாக இருக்கும்? இதோட ஸ்கொயர் வேல்யூ இங்கே இருக்குது. அப்போது 3/5. ஓகேங்களா, இது இல்லை அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம்? r1/r2 வேல்யூ என்னது அப்படின்னா 3/5 கூட சொல்லலாம். ஓகேங்களா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கன அளவோட விகிதம் தான் கேட்டிருக்காங்க. இதோட கன அளவுகளின் விகிதம் என்ன எழுதியிருந்தோம்? 4/3/r1³ ஈஸ்ட்டு 4/3/r2³ சொல்லியிருந்தோம் இல்லையா? இதில் அதே தான். இது இப்படி இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இந்த வேல்யூ வகுத்தல் எழுதுவீங்களா? வகுத்தல் எழுதும்போது என்ன கேன்சல் ஆகும்? இந்த 4/3 பையும் இந்த 4/3 பையும் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா r1³ கிடைக்கும். ஓகேங்களா, இதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? r1/r2³ எழுதலாமா? r1/r2³ அப்படின்னு இந்த வேல்யூ எழுதலாங்க இல்லையா? ஸோ அப்போ r1/r2³ வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த பாருங்கள், r1/r2 வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க. என்ன அடிச்சிங்க? 3/5 அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க. அதோட வேல்யூ தான் 3/5. அப்போ அதை கியூபிக் பண்ணால் கிடைக்கும் 7. ஓகேங்களா, அதே மாதிரி 5 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 5 × 5 × 5 5 25 25 × 5 125.
ஓகேங்களா. R1/R2 இருக்குது. ஸோ R1/R2ஓட வேல்யூ தான் இப்போ கண்டுபிடிச்சோன்னு கொடுத்தோம். 3/5 கண்டுபிடிச்சோம். ஸோ 3/5 தி ஹோல் க்யூப், 3/5 தி ஹோல் க்யூப்னு எடுத்தோம். ஸோ 3 கியூபிக் பண்ணிங்க அப்படின்னா 27, 5 கியூபிக் பண்ணிங்க அப்படின்னா 125. ஓகே. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா பி. 1ZA 3YB 6XC அப்புறம் கொடுத்துருக்காங்க 10WD. அடுத்த வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதோட ஃபார்மேட்டை பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னா ABC ஃபார்மேட்டில் தான் இருக்குது. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 1ZA, அடுத்து 3YP, அடுத்த வேல்யூ 6ZC, 10WD. அடுத்த வேல்யூ என்னவா இருக்குன்னு என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லையா. இதை பாருங்கள், இதோட நம்பர்ஸில் டிஃபர் பாருங்கள். இங்கே 1 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 1 + 2 3. ஓகேங்களா. அப்போ நம்பர்ஸை பொறுத்தவரைக்கும் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா +2 போட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 3 + 3 6. ஸோ +3 போட்டிருக்காங்க. அடுத்த வேல்யூ பாருங்கள் 6 + 4. ஸோ 10 இருந்திருக்கு. அடுத்த என்னவா இருந்திருக்கும் +5 இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது அப்படின்னா 15. இதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த 2 வேல்யூவில் ஒரு வேல்யூ அப்படின்னு. அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா Z இருக்குது. அடுத்து என்ன இருக்குது Y. அப்போ ரிவர்ஸில் வருது. ஒய்க்கு அடுத்து முன்னாடி என்ன இருக்கும் எக்ஸு, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கும் W, Wக்கு முன்னாடி என்ன இருக்கும் V. ஓகேங்களா. இப்போ அடுத்த வேல்யூ பாருங்கள் ABCD. அடுத்த வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா E. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா 15BE. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களின் பெருக்குத்தொகை 1600 மற்றும் அவைகளின் மீப்போவா 5 எனில் அவைகளின் மீச்சீவா காண்க. நமக்கு தெரிஞ்சதான் இரு எண்களின் பெருக்குத்தொகை x × y = இரு எண்களின் பெருக்குத்தொகை x × y = நமக்கு என்ன தெரியும் சீமா இன்ட்டு மீப்போவா அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான், அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான். என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இரு எண்களின் பெருக்குத்தொகை ரெண்டையும் பெருக்கி ஆன்சர் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1600ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் மீப்போவோட வேல்யூ கொடுத்துட்டு மீச்சீமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மீச்சீமா அப்படியே வச்சுக்கலாம், அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு மீப்போவா, மீப்போவோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 5. இந்த சைடு பெருக்கல் இருக்குங்கிறது தான் வகுத்தலில் வரும். ஸோ மீச்சீமாவோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா இந்த எல்சிஎம்மோட வேல்யூ, மீச்சீமாவோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா இந்த சைடு பெருக்கல் இருக்குங்க வகுத்தலில் வரும். ஸோ 1600/5 இதை அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 1 5 5 3 5 15 பாக்கி 1 2 10 0. ஸோ எவ்வளவு அப்படின்னா 320. ஓகேங்களா. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 320. இரு கைக்கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் 10% லாபமும் மற்றதில் 10% நட்டமும் அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. ஒரே மாதிரியான 2 பொருளை ஒருத்தவங்க விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒன்று விற்றதில் 10% லாபம் கிடைக்கிது, இன்னொன்று விற்கிறதுல 10% நட்டம் கிடைக்கிது அப்படின்னா அவருக்கு லாபம் ஏற்படுமா நட்டம் ஏற்படுமான்னு கேட்டால் நட்டம்தான் ஏற்படும். ஓகேங்களா. ஒரே மாதிரியான பொருளை X% லாபத்துக்கும் ஒரு பொருளை X% லாபத்துக்கும் இன்னொரு பொருளை X% நட்டத்துக்கு விற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா நட்டம்தான் ஏற்படும். அதுக்கான ஃபார்முலா என்னது அப்படின்னா நட்டம். நட்ட சதவீதம் = 1 லாபம் இல்லை அப்படின்னா நட்ட சதவீதத்தை எழுதி டிவைட 10d² அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. ஓகேங்களா. 2 பொருள், ஒரு நபர் 2 பொருளை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பொருளை அந்த 2 பொருளில் ஒரு பொருளை விற்கும்போது 10% லாபம் கிடைக்கிது, இன்னொரு பொருளை விற்கும்போது 10% நட்டம் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சதவீதங்கள் ஒரே மாதிரியாக இருக்கணும். ஓகேங்களா. ஒரே மாதிரியான பொருளாக இருக்கணும். சதவீதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கணும். லாபமும் நஷ்டமும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே சதவீதத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக என்ன தான் கிடைக்கும் அப்படின்னா நட்டம் தான் கிடைக்கும். நட்ட சதவீதம் கிடைக்க ஃபார்முலா என்னது அப்படின்னா லாபம் இல்லைன்னா நட்டத்தை ரெண்டுமே ஒரே தான் இருக்கும். ஓகேங்களா. இது 10%, இது 10%, இது 12%, இது 12%, ஒரே மாதிரியான விதங்கள் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ 10% டிவைட 10d² இதுதான் ஃபார்முலா. இதில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ லாபம் எவ்வளவு அப்படின்னா 10%, லட்டமும் 10%, ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். டிவைட 10d². இந்த 10க்கு 10 அடிச்சிட்டிங்க அப்படின்னா வெறும் என்ன இருக்கும் பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ 1%, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1% என்ன கிடைக்கும் அப்படின்னா நட்டம் கிடைக்கும். ஓகேங்களா. ஒரு பொருள்
சுருக்குக 3 பவர் 3 மைனஸ் 2 இங்கே எடுத்துக்கலாம் 2 பவர் 2 மைனஸ் 3 டிவைட 2 பவர் 4 மைனஸ் 2 3 பவர் மைனஸ் 4 அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இன்ட்டு 4 பவர் மைனஸ் 2 கொடுத்துருக்காங்க. இந்த மைனஸாக இருக்கிறதெல்லாம் முதல்ல ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். அப்போ என்ன பண்ணணும் மைனஸாக இருக்கிறது கீழே வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும், இங்கே கீழே இருக்க மைனஸாக இருக்கிறது மேலே போனால் ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணீங்க அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. அப்போ இது எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா 2 பவர் 4 2 8 கீழே மைனஸாக இருந்திருக்கும் மேலே கொண்டு போது ப்ளஸ் 8ன்னு எழுதியிருக்கேன் இன்ட்டு 3 பவர் 4 மைனஸாக இருக்கிறது மேலே போனால் ப்ளஸ் ஆயிரும் இன்ட்டு 4 பவர் 2 மைனஸாக இருக்கிறத மேலே கொண்டு போயிட்டு ப்ளஸ் ஆகிருக்கேன். அதே மாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் மைனஸில் இருக்கலையே அதை கீழே கொண்டு வந்து ப்ளஸ் ஆக்க போகிறேன். இப்போ டிவைட 3 பவர் 2 6 மைனஸ் 6 கீழே வந்தால் ப்ளஸ் ஆயிரும் ஓகேங்களா. 2 பவர் 2 6 மைனஸ் 6 கீழே வந்தால் ப்ளஸ் 6 ஆயிரும். இப்போது கேன்சல் பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 பவர் 2 பேலன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இதை இப்போ கேன்சல் பண்ணால் 2 பவர் 2 பேலன்ஸ் இருக்கும். இந்த 3 இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 ஸ்கொயர்டு பேலன்ஸ் இருக்கும். வேறு ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லை, அவ்வளோதான். 2 ஸ்கொயர்னு என்ன அர்த்தம் 2 இன்ட்டு 2. 4 ஸ்கொயர்னு என்ன அர்த்தம் 4 இன்ட்டு 4 டிவைட 3 ஸ்கொயர் பேலன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ 3 இன்ட்டு 3 எல்லாத்தையும் பெருக்கி பார்த்தலாமா என்ன ஆன்சர் வருதுன்னு. அப்போ என்ன பெருக்கிறது கிடைக்கும் 4 16 16 4 64 64/9 ஓகேங்களா. 64/9ங்கிற ஆன்சர் இங்கே கிடையாது, இங்கே கலப்பு பின்னத்தில் இருக்குது ஓகேங்களா. எப்படி கலப்பு பின்னத்துக்கு மாற்றுவீங்க இதால் வகுத்து மீதியை மேலே எழுதணும் ஈவை இந்த சைடு எழுதணும் ஓகேங்களா. இப்போது 9 64 வகுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 9 7 63 9 7 63 பாக்கி ரிமைண்டர் அளவு 1 ஓகேங்களா. இந்த வேல்யூ இதால் வகுக்கணும், வகுக்கும் போது கிடைக்கிற மீதியை இங்கே எழுதணும், ஈவை இதுக்கு ஃப்ரெண்டில் எழுதணும் ஓகேங்களா. இப்போ பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா 9 7 63 + 1 64/9ங்கிற ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா. இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா ஏ. ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் என காண்க ஓகேங்களா. இது நிறைய வாட்டி பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா. இது 2 வருஷம் 3 வருஷம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எண்ணு 6 அது மட்டும் இருந்தால் போதும். எத்தனை வருஷம் எவ்வளோ வட்டி அது இருந்தாலே 2 மடங்காக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் என்னோட வேல்யூ என்னன்னு தெரியணும், அடுத்த ஆரோட வேல்யூ என்னன்னு தெரியணும். இந்த எண்ணும் 6 இருந்துச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட அசலானது 2 மடங்கு ஆகும் 3 மடங்கு ஆகும் 4 மடங்கு ஆகும்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. 2 மடங்கு ஆச்சு அப்படின்னா என்ஆர் ஈக்குவல் டு 100. 2 மடங்கு ஆகும்னு இருந்தாங்க அப்படின்னா என்ஆர் ஈக்குவல் டு 100. இந்த மடங்கு 3 மடங்கு ஆகும் அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ஆர் ஈக்குவல் டு 200. 2 மடங்கு ஆச்சு ஒரு அசல் 2 மடங்கு ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் ஓகேங்களா அசலானது 2 மடங்கு ஆச்சு அப்படின்னா என்ஆர் ஈக்குவல் டு 100. அதே பணம் 3 மடங்கு ஆகுது அப்படின்னா என்ஆர் ஈக்குவல் டு 200. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஓகேங்களா. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா இத்தனை வட்டின்னு கொடுத்துட்டு என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க 3 மடங்கு. இது 2 மடங்குக்குன்னா இந்த ஃபார்முலா, 3 மடங்குக்கு இந்த ஃபார்முலா. இப்போ நமக்கு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்க அந்த தொகை எத்தனை மடங்கு ஆகுது 3 மடங்கு ஆகுது. 3 மடங்கு ஆகுது என்னதுக்கு என்ஆர் ஈக்குவல் டு 200. அப்போ என்ன எடுத்துப்பீங்க சொல்யூஷன். இதுவே 2 மடங்கு ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா என்ஆர் ஈக்குவல் டு 100 ஓகேங்களா. ஸோ அப்போ என்ஆர் ஈக்குவல் டு 200 அப்படிங்கிற ஃபார்முலாவை எடுத்துக்கோங்க. ஸோ என்னோட வேல்யூ தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஆரோட வேல்யூ 8/200 ஓகேங்களா. எத்தனை சதவீதம் பாருங்கள் இங்கே ஆரோட வேல்யூ எத்தனை வருஷம் 8 வருஷம். என்னோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ n × 8 ஈக்குவல் டு 200 ஓகேங்களா. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 200/8 அடிச்சு கொடுக்கலாமா. 1 8 8 16 16 போக பாக்கி என்ன கிடைக்கும் 4 40 8 40. அப்போ இன்னும் எத்தனை வருடம் கழிச்சு அந்த வேல்யூ மும்மடங்கு ஆகும்னு கேட்டால் 25 வருஷம் கழித்து 8% அந்த காசு எவ்வளவாகும் மும்மடங்கு ஆகும். ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா பி. ஈக்குவல் டு 100 என்ஆர் ஈக்குவல் டு 100. இது என்னடா இது புதுசாக ஒரு ஃபார்முலா கொண்டு வரேன்னு நினைக்காதீங்க ஓகேங்களா. இந்த ஃபார்முலா நான் இதுலேருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னா PNR/100 அப்படிங்கிற ஃபார்முலாலேருந்து தான் கொண்டு வந்தேன். இது எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன்
ஓகேங்களா. இந்த PNR by 100லேருந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா NR = 2 மடங்கு ஆச்சுன்னா NR by 100, 3 மடங்கு இருந்துச்சு அப்படின்னா NR = 200ங்கிற ஃபார்முலாவை இந்த ஃபார்முலேருந்து இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. இந்த 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பர்? ஓகேங்களா. எப்படி கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பர்சன் எத்தனை ஆண்கள்னு கொடுத்துருக்காங்க, ஆண்கள் பெண்கள் கொடுக்கல. ஸோ ஆண்கள் மட்டும் அதை பர்சன் எடுத்துக்கிறேன். இல்லை வேணும் இல்லைன்னா அப்படி என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா மென் எடுத்துக்கலாம், எம்னு எடுத்துக்கலாம். நான் பீனே எடுத்துட்டேன். ஓகேங்களா. ஒரு வேலையை, ஸோ ஒரு வேலை தான். ஸோ W வருது. இதுக்கு நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஒரு வேலை தான். ஸோ இதோட வேல்யூ 1ங்கிறப்போ டினாமினேட்டரில் 1 இருந்துச்சு அப்படின்னா இது போட வேண்டிய அவசியம் கிடையாது, இருந்தாலும் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 10 மணி நேரம். ஸோ டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து எத்தனை டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எத்தனை நாட்கள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இத்தனை நாளில் வேலை பார்த்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கிட்டும் இங்கே பர்சன் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டே எத்தனை நாள் வேலை பார்த்தாங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சைடு Wயோட வேல்யூ அதே வேலை தான். ஒரு வேலைங்கிறது W வராது, அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வேலைங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா. எப்பவுமே வேலை எவ்வளோ வேலை செஞ்சாங்க, ஓகேங்களா, என்ன வேலை செஞ்சாங்க, எவ்வளோ வேலை செஞ்சாங்களோ அந்த வேலை என்னவாயிரும் அப்படின்னா கீழே வந்துடும். ஓகேங்களா. அந்த வேலை ஒரு வேலை தான். ஸோ அப்போ இதோட வேல்யூ 1ங்கிறப்போ இது கேன்சல் ஆயிரும். ஸோ PT மட்டும் தான் வரும். ஓகேங்களா. ஸோ எத்தனை பர்சன், 6 ஆண்கள் 10 மணி நேரம் 24 நாள். இந்த சைடு எத்தனை ஆண்கள், 9 ஆண்கள் 8 மணி நேரம், எத்தனை டேன்னு கண்டுபிடிக்க இல்லை, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன எதால் அடிச்சு கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு இந்த 8ஆல் அடிச்சு கொடுக்கலாம். 8 3 24. இந்த 3ஆல் இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 3. இதே 3ஆல் இங்கே அடிச்சிங்கன்னா 2. ஸோ எவ்வளவு, 5 2 20. ஸோ டீயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 20. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா 20 நாட்கள். ஓகேங்களா. A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் B என்பவர் அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பர். இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடித்து ரூபாய் 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் A மற்றும் Bயின் பங்கு என்ன? இப்பயும் போடுற மாடல் தான். A B ஏங்கிறவங்க ஒரு அந்த வேலையை 20 நாட்டில் முடிப்பாங்க. பிங்கிறவங்க 30 நாளில் முடிப்பாங்க. பொதுவோட திறன் போடலாமா? இப்போது இதோட எல்சிஎம் என்ன கிடைக்கும், இதோட எல்சிஎம் கண்டுபிடிப்போமா? இதோட எல்சிஎம் என்னது, 20க்கும் 30க்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 10ஆல் போட்டால் 2 3, இதுக்கு காமன் ஃபேக்டர் கிடையாது, அப்படியே பெருக்குங்க. என்ன கிடைக்கும், 60. ஓகேங்களா. ஸோ 60 வரணும் அப்படின்னா எதால் பெருக்கணும்னு பார்க்கலாம். 3 20 × 3 60. இதுதான் என்னது அப்படின்னா எஃபிஷியன்சி, அதாவது உங்களோட திறன், வேலை செய்யும் திறன். ஓகேங்களா. அதாவது இவங்க ஏங்கிறவங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பார்ப்பாங்க, பிங்கிறவங்க இதோட பங்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவங்க 3 மடங்கு வேலை பார்த்தாங்க அப்படின்னா இவங்க 2 மடங்கு வேலை தான் பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம், இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. இப்போ நமக்கு ஈஸ்ட் கிடச்சிருப்பாங்க, நமக்கு எத்தனை பங்கு, 5 பங்காக பிரிக்கணும். எவ்வளோ ரூபாயை, இந்த 600 ரூபாயை 5 பங்காக பிரித்து இவங்களுக்கு 3 பங்கு கொடுத்துடணும், ஏக்கு பிக்கு 2 பங்கு கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ மொத்தம் எத்தனை பங்கு அப்படின்னா 3:2ங்கிற பங்கு விதத்தில் நான் பிரித்து கொடுக்கணும். இது ஏக்கு, இது பிக்கு. மொத்தம் எவ்வளோ ரூபா, 600 ரூபா. 600 ரூபாய் என்ன பண்ணுங்கள், 2 பேருக்கு சமப்பதியாக பிரிக்கணும் அப்படின்னா மொத்தம் 5 பங்காக பிரிக்கணும். 600 ரூபாயை 5ஆக பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஓகேங்களா. 1 5 5 2 5 10 0. ஓகேங்களா. ஸோ ஒரு பங்கு அளவு எவ்வளவு அப்படின்னா 120 ரூபா. ஒரு பங்கு அளவு 120 ரூபா. அப்போ ஏங்கிறவளுக்கு 3 பங்கு இல்லையா. ஸோ ஏயோட அமௌண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 × 120. ஸோ இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 360. ஸோ இந்த ஆன்சர் இந்த இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். இதனால பிக்கு கண்டுபிடிச்சிடலாம். பிக்கு 2 பங்கு காசு கொடுக்கணும் இல்லையா. ஸோ 2 × 120. ஸோ 240. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா சி. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 18 41, x, 36, 31, 24, 37, 35, 27, 36 இவற்றின் சராசரி 31 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. நமக்கு சராசரி கண்டுபிடிக்க ஃபார்மேட் தெரியும். இங்கே இருக்க எல்லா வேல்யூவையும் கூட்டி, ஓகேங்களா, இங்கே எத்தனை வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா சராசரி 31ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. பார்க்கலாமா. முதல்ல என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, 18 இருக்குது, 41 x + 36 + 31 + 24 + 37 + 35 + 27 + 36.
டிவைடர் எத்தனை வேல்யூ 1 2 3 4 5 6 7 8 9 10 வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? இதோட டோட்டல் வேல்யூ கூட்டி 10ஆல் அடிக்கும்போது அதோட சராசரி கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 31 கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நம்ம போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டி போய் பார்க்கலாமா? கூட்டுங்க. 9 9 + 5 15 16 16 20 20 20 32 32 39 45. ஸோ 5 பேலன்ஸ் ஒரு 4 5 9 12 15 17 20 20 25 28. ஸோ 285/10 + x இருக்குது பாருங்கள். எல்லா நம்பரையும் கூட்டிட்டோம். ப்ளஸ் எக்ஸ் டிவைடர் 10 = 31. ஸோ 285 + x = சரி டிவைடில் இருக்க பெருக்க வகுத்தல் இருக்கணும் கூட பெருக்கல்ல போயிடும். ஸோ 310. ஓகேங்களா? ஸோ x = 310 மைனஸ் ப்ளஸ்ஸாக இருக்க வேல்யூ கூட வந்தால் மைனஸ் ஆயிரும். ஸோ 285. ஸோ இங்கே ஒரு 15 இங்கிட்ட ஒரு 10. ஸோ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 25. அப்போ அந்த நம்பர் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 25 இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பாருங்கள். ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம். இதில் நம்ம பார்க்க வேண்டியது எத்தனை வருஷம்? 2 வருஷமா 3 வருஷமா? 2 வருஷம் அப்படின்னா PI². 3 வருஷம் அப்படின்னா PI² × 3 + I. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 வருஷம் தான். அப்போது இந்த ஃபார்மில் அப்படியே அப்ளை பண்ண ஆன்சர் போட்டுடலாமா? ஸோ பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்களா? பியோட வேல்யூ எவ்வளவு? 8000 ரூபாய். அடுத்து வட்டி சதவீதம் ஐயோட வேல்யூ, அதாவது ஆர்னு சொல்லலாம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐங்கிறது என்னது அப்படின்னா R/100 தான் ஐ. ஓகேங்களா? ஸோ ஐயோட வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10% கொடுத்துருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? P × ஸோ 8000 × I². ஐயோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போது 8/10 10/100 × 10/100. ஓகேங்களா? நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையான வித்தியாசம் கண்டுபிடிக்க டி அதோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது தான் PI². 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா 80. ஸோ எவ்வளவு அப்படின்னா 80 ரூபாய். இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா பி. ஓகேங்களா? 54 71 75 மற்றும் 99 என்ற ஒவ்வொரு எண்ணுடன் எந்த எண்ணை கழித்தால் அதன் மீதம் சமவிகிதத்தில் இருக்கும். இந்த நம்பரோட எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நம்பரை கழிக்கும் போது அதோட மீதம்ல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சமவிகிதத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், 6ஆகவும் இருக்கலாம். அந்த எண் என்னென்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? எப்போ 54லேருந்து அந்த எண்ணை கழிக்கும் போதும் 71லேருந்து அந்த எண்ணை கழிக்கும் போதும் 75லேருந்து அந்த எண்ணை கழிக்கும் போதும் 99லேருந்து அந்த எண்ணை கழித்தோம் அப்படின்னா எல்லாமே சம விகிதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த எண் அந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது எப்படி எழுதிக்கலாம்? 54 - x டிவைடர் 71 - x = 75 - x டிவைடர் 99 - x. ஓகேங்களா? இந்த வேல்யூவை இங்கே கிராஸ் பண்ணி இந்த வேல்யூ இங்கே கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அதுக்கு இப்படியும் அப்ளை பண்ணலாம். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈஸியாக எக்ஸோட வேல்யூ இந்த சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 1 அப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 53/70 = 74/98. இது ரெண்டும் ஈக்குவலாக கிடையாது. கேன்சலேஷன் பண்ண முடியுமான்னு பார்த்தோம். ஒருவேளை அடிக்க முடிஞ்சு அப்படின்னா அடித்து கேன்சல் பண்ணலான்னு பார்த்தா இந்த நம்பர் என்னவாயிடுச்சு அப்படின்னா ப்ரைம் நம்பர் ஆயிடுச்சு. அப்போ இது 53ஆல் மட்டும்தான் அடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போது இது கிடையாது. அடுத்து எக்ஸோட வேல்யூ 2 பார்க்கலாம். 2 அப்ளை பண்ண கிடைக்கும் 52/69 = 73/97. இப்போ அடிக்க முடியுமா? இப்போயும் அடிக்க முடியும். இதை கேன்சல் பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்கள் 73ங்கிறது ப்ரைம் நம்பர் ஆகி போயிடுச்சு. அப்போ இதை கேன்சலேஷன் பண்ண முடியலை. ஓகேங்களா? அப்போ இதுவும் ஈக்குவல் கிடையாது. இந்த 2 வேல்யூ ஈக்குவல் கிடையாது. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் ஈக்குவல் கிடையாது, இதுவும் தப்பு. அப்போ எக்ஸோட வேல்யூ 3 எடுத்து பார்க்கலாம். 3 அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 3 அப்ளை பண்ணால் 51/68 = 72/96 கிடைக்கும். இதை அடிக்கலாமா? அடிக்கலாம். எதால் அடிக்கலாம்? இதை 17 ஆப்பால் அடிக்கலாம். 3 17 51. இதை அடிச்சிங்க அப்படின்னா 4 17 68. ஓகேங்களா? இதை 12 ஆப்பால் அடிக்கலாம் பாருங்கள்.
5 12 60, 6 12 72, இங்கே 8 12 96. ஓகேங்களா? திரும்ப எதால் அடிக்கலாம், 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 3 4. அப்போ இதை பாருங்கள் 3/4 3/4 கிடச்சிருப்பாங்க. இதோட ஃபார்மேட் இப்படி வந்திருக்கு. இதோட ஃபார்மேட் எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா 3/4 = 3/4 கிடச்சிருக்கு. அப்போ இதுதான் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 3. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.